1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஜிபிஎஸ் கிடையாது, சாட்டிலைட் கிடையாது, கூகுள் மேப் கிடையாது. ஆனா வெறும் மரக்கப்பல்களை வச்சுக்கிட்டு வங்கக்கடலையே ஒரு சோழ ஏரியா மாத்தி ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்த இந்தோனேசியா, மலேசியா, ஸ்ரீலங்காவையெல்லாம் ஒரு தமிழ் மன்னன் எப்படி ஜெயிச்சான்? ராஜேந்திர சோழனின் இந்த அசாத்தியமான வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆமை இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க அந்த மறைக்கப்பட்ட ரகசியத்தை பார்ப்போம். கடல் ஆமைகள் இவை முட்டையிடுறதுக்காக ஆயிரக்கணக்கான மைல்கள் கடல் கடந்து பயணம் செய்யும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆமைகள் கடலோட நீரோட்டங்களை மிக துல்லியமா பயன்படுத்தும். தமிழர்கள் இந்த ஆமைகளை வெறும் விலங்கா பார்க்கல, அதை ஒரு நேவிகேட்டரா பார்த்தாங்க. ஆமைகள் எந்த பாதையில போகுதோ அந்த பாதையில தான் சாதகமான நீரோட்டம் இருக்கும்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. இதத்தான் ஆமை வழி அப்படின்னு சொல்றோம். கடல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா சோழர்கள் இந்த ஆமைகளோட புலம்பெயரும் பாதையை ஒரு மேப் மாதிரி பயன்படுத்தினாங்க. நீரோட்டத்தோட திசையிலேயே கப்பலை செலுத்துறப்ப காற்று உதவி இல்லாமலேயே கப்பல் அதிவேகமா பயணம் செய்யும். இதனால எரிபொருள், அதாவது அன்னைக்கு இருந்த மனித சக்தி மிச்சமாச்சு, பயண நேரமும் பாதியா குறைஞ்சது. இன்னைக்கும் கூட ஒடிசாவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை ஆமைகள் போற அதே பாதையில தான் சோழர்களோட கப்பல்களும் போயிருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த ஆமை வழி ரகசியத்தை வச்சுக்கிட்டு தான் ராஜேந்திர சோழன் தன் கப்பல் படையால ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை அதிர வச்சார். கடல் கடந்து போய் ஒரு நாட்டை ஜெயிக்கிறது அந்த காலத்துல உலகத்துக்கே சவாலான விஷயம். ஆனா இயற்கையை நேசிச்ச தமிழன் இயற்கையையே தனக்கு உதவியா மாத்திக்கிட்டான். அதனால தான் ராஜேந்திர சோழனை கடாரம் கொண்டான் அப்படின்னு உலகம் கொண்டாடுது. நம்ம முன்னோர்கள் வெறும் வீரத்தை மட்டும் நம்பி இல்ல, துல்லியமான அறிவியலையும் சேர்த்துதான் இந்த உலகத்தை ஆண்டாங்க. ஆமைகளோட அறிவு, தமிழர்களோட கடல் பயணம், இதுதான் அந்த மறைக்கப்பட்ட பிரம்மாண்ட ரகசியம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழன் என்பதில் பெருமிதம் கொள்வோம். சைனிங் ஆஃப். ஃபேக்ட்வர்ஸ் தமிழ்.